அனைவருக்கும் வணக்கம். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. நான் உங்கள் அஸ்ட்ரோ கரூர் மணிமேகலை. இப்போ இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் வந்து இப்போ நம்ம 27 நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்து சம்மந்தமான பதிவுகளை அதனுடைய குணாதிசயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி பார்க்குற நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம். அனுஷம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இது கேட்ட நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரத்துக்குங்கிற ஒரு விஷயம், இதில் அவதரித்த தெய்வம் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா இந்த கேட்ட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூமாதேவியை இரணியாட்சன் என்ற ஒரு அரக்கன் சிறைபிடிச்சிட்டு போய் பாதாள லோகத்தில் அடைச்சி வைக்கிறார். சிறை எடுத்துகிட்டு போய் அடைச்சி வைக்கிறார். யாரே பூமாதேவியை இரணியாட்சன்கிற அரக்கன் பாதாள லோகத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அப்போது அந்த பூமாதேவி அம்மாவை பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக கிருஷ்ண பகவான் வந்து வாராக பெருமாள் ரூபத்தில் அவதரித்த நட்சத்திரம் தான். அப்போ என்னது, பன்றியாக அந்த பாதாள லோகத்தில் அடைச்சதுனால பன்றியாக அவதாரம் எடுத்து போய் பூமாதேவியை மீட்டுட்டு வர்றது தான். அந்த அரக்கனை கொண்டுட்டு பூமாதேவியை மீட்டு கொண்டுட்டு வர்றதுக்காக எடுத்த அவதாரம் தான் கேட்ட நட்சத்திரம். அப்போ கேட்ட நட்சத்திரத்துக்கு என்ன, போராட ஒரு பாதாள லோகத்தில் பாதாள உலகத்தில் கொண்டுட்டு போய் மறைச்சி வச்ச பூமாதேவியை கூட மீட்டெடுத்து கொண்டுட்டு வரக்கூடிய அற்புதமான ரகசியங்களை அப்போ போலீஸ் துறைகள், இராணுவம் சம்மந்தப்பட்டது, தடவியல் சம்மந்தப்பட்டது, உளவுத்துறை சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே. அப்போ கப்பல் துறை சம்மந்தப்பட்டது, கப்பல் வழி போர் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து படிக்கிறதுக்கு, வேலை பார்க்கறதுக்கு, அரசாங்க உத்தியோகம் பார்ப்பதற்கு, இதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் எவ்வளோ வேல்யூ. அதாவது ஏன் இந்த கடவுளை கொண்டு வந்து இங்கே வச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கண்டுபிடிப்பு. அவர் போய் ஒரு அவதாரத்தை எடுத்து போய் அந்த பாதாள உலகம் போய் பூமாதேவியை மீட்டு வரார். அப்போ எப்பேற்பட்ட விஷயங்களை புதைத்து வைத்தாலும் அது உளவுத்துறை எல்லாமே அதுதானே வருங்க. ரகசியத்துறை, உளவுத்துறை, ஐஎஃப்எஸ்சி. அப்போ இது என்னென்னா இன்சூரன்ஸு, இதே விருச்சிகராசி தான். இன்சூரன்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம், டாய்லெட் சம்மந்தப்பட்டது, கழிவறைகள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து அனுஷத்துக்கு வரும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, கேட்டகரியில் என்ன இருக்குது அப்படின்னா விபத்து காப்பீடு, விபத்து சார்ந்து ரிஸ்க்கு உயிரை பணயமாக வச்சு அப்படிங்கிறாங்கல்ல, உயிரை பணயமாக வச்சு பார்க்குற வேலை அப்படிங்கிறாங்கள, ரிஸ்க் அதிகமாக இருக்கிற வேலை. இது எல்லாமே கேட்ட நட்சத்திரத்துக்குள்ளே வர கேட்டகரி. உன்னை கண்டுபிடிப்பது, அமானுஷங்களோட போராடுவது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பெரிய படிப்பு, உளவுத்துறை அப்படிலாம் கூட நம்ம எடுக்க வேண்டியதில்லை. சாதாரண குடுகுடுப்பக்காரன் இருக்கார்ல, அந்த குடுகுடுப்பக்காரன் கூட ராத்திரி 12 மணிக்கு தான் வருவான். அப்போ என்னென்னா அந்த ஆத்மாக்களோட பேயோடும் இறந்து போனவர்களுடைய சாம்பலோடு அப்படிலாம் வருவாங்க. அப்போ அது வந்து அந்த அமானுஷங்கள் நாய்களுடைய கண்ணுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி அவங்க அந்த அமானுஷங்களோட ரகசியங்களோட ஒரு தன்னை ஐக்கியப்படுத்திக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டைக்கு, விருச்சகத்துக்கு அதிகமான பவர், கேட்டைக்கு இன்னும் பர்டிகுலரான பவருங்கிறது உண்டு. அப்போ கீழ்மட்ட ரகசியத்திலேருந்து மேல்மட்ட ஐஎஃப்எஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே கேட்டைக்குள்ளே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கேட்டையில் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபுத்தி நடந்து அது 6-10 வந்துச்சு, தனஸ்தானமாகலாம் வந்துச்சுன்னா இந்த ரீதியிலாக அவங்க வருமானம், அவங்க தொழில் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பும், படிக்கிற வாய்ப்பும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இன்சூரன்ஸ், விபத்து காப்பீடு, நம்ம ஐடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டோல்கேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். வரி வசூல் மையம், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். அப்போது இந்த தெய்வம், இதற்கு உண்டான தெய்வம், இதுக்கு தெய்வம் யாரை கொடுத்துருக்காங்கன்னா இந்திரனை கொடுத்துருக்காங்க. இந்திரனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னங்க இந்திரனுடைய ஸ்பெஷல் என்ன, இந்திரன் வந்து ஒரு பெண்களுடைய ஒரு பழக்க வழக்கங்கள்ங்கிறது லவபிள் பாய் அப்படி வச்சுக்கலாம். நான் தப்பாக சொல்லக்கூடாது. இந்திரன் வந்து லவபிள் பாய். அப்போ இந்திரலோகத்தில் வந்து அவர் எப்போவுமே ஜாலியாக இருக்கிறது தான். ரம்பை, ஊர்வசி, மேனகை இவங்களோட வந்து ஜாலியாக இருக்கிறது தான் அவருக்கு டைம் பாஸே இல்லையா.
இந்திரன் ஒரு உல்லாச பிரியர் அதானே. அப்போது இவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்காது. அதே சமயம் இவங்க இந்திரனாக வர்றதுனால இவங்க தன்னை எப்போவுமே மகிழ்ச்சியாக, என்ன பிரச்சனை வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், தன்னை ஜாலியாக வேறொரு உலகத்தில் அப்படி பறந்துக்கிட்டு இருக்கிற கேரக்டர்னா அதான் இந்திரனை போல் வாழணும்னு அவரோட வசதியாக வாழ்கிறதோ குட்டி குட்டியாக வாழ்கிறது அல்ல. இது என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியோடு உல்லாச பிரியராக எதை பற்றியும் போடா டான் கேர் அப்படின்ட்டு வாழ்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லை, இதனுடைய சின்னம் ஈட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் ஈட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுதான் நான் சொன்ன ரிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய. இப்போது நீங்கள் வாராகி பெருமாள் அவதரித்தது, அப்போ பன்றி உருவம் கொண்டு அவதரித்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போது அதுக்குண்டான சின்னம் எதுங்க? ஈட்டி. பன்றியை வேட்டையாடவோ பன்றியை கொல்லவோ பன்றியை வதம் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன வச்சுக்கிறாங்க? ஈட்டி தானே மெயினாக வச்சுக்கிறாங்க. அதோட சிம்பிளே ஈட்டியாக கொடுத்துருக்கான். பாருங்கள், உயிரையும் அதுக்குள்ளே தான் கொடுத்துருக்கான், அதுக்கு கொல்ற ஆயுதத்தையும் அதுக்குள்ளே தான் கொடுத்துருக்கான். எவ்வளோ பெரிய விஷயம்! அப்போ ஈட்டி மாதிரி கூர்மையான இப்போ இவங்களாம் அந்த விளையாட்டு துறைகள்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு பொருந்தும். இப்போ இவங்களாம் வாராகி பெருமாள் இல்லையா? அப்போ யாருங்க? நம்ம சாட்சாத் பாலாஜி திருப்பதி ஏழுமலையான் வாராகி பெருமாளை தான் தன்னுடைய மூல தெய்வமாக முன்னாடி வச்சுருக்காரு. அவரை கும்பிட்டு நம்ம திருப்பதிக்கு போனால் தான் நமக்கு கேட்குற வரமெல்லாம் கிடைக்கும். அதனால் வாராக மூர்த்தி தான் இதனுடைய அதாவது அவதரித்த தெய்வம். இதனுடைய அதிதேவதை இந்திரனாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இதனுடைய விருட்சம் பராய் மரத்தை வச்சுருக்காங்க. அது மட்டுமல்ல, இதனுடைய விலங்கு ஆண்மான். இப்போ நம்ம அனுசம் பார்த்தோம் பெண்மான், இந்த விலங்கு ஆண்மானை கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, இதுக்கு பறவை பார்த்திங்கன்னா சக்கரவானம் அப்படின்ற ஒரு பறவை. அது ஒரு இங்கு ப்ளூவில் இருக்குங்க. சக்கரவானங்கிற பறவை இங்கு ப்ளூ கலரில் இருக்கும். சக்கரவானங்கிற பறவை தான் அதனுடைய பறவை. இதனுடைய வெற்றி சின்னம் யானை முகம். யானையினுடைய முன் தோற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் இதனுடைய வெற்றி சின்னம். ஏன்னா அது மூல நட்சத்திரத்தினுடைய சிம்பிள், சரிங்களா? விநாயகருடைய சிம்பிள். அப்போ யானையினுடைய முகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வெற்றி சின்னமாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய மலர் பார்த்திங்கன்னா வெண்காந்தம் அதுதான் மலராக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. சரி, இப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்கள் என்னன்னு பார்க்கலாம். அப்படின்னா இவங்க ரொம்ப கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக, எழுதுவதிலும் கீர்த்தியையும் அதிகமாக பெற்றவர். எழுத்துத்துறை புதன் கேட்ட இல்லையா? அப்போ டாக்குமெண்ட்ரி சரிவாக இருக்கிறது, பில் போடுறது, பில் கலெக்டர் ஆகிறது, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, கம்ப்யூட்டர். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கணக்கு வழக்கு வானசாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு ஸ்பெஷலான விஷயம் உண்டு. தர்மகுணம் அதிகமாக இருக்கும். பிறரை நேசிக்கக்கூடிய பவருங்கிற ஒரு விஷயம் 1ஆம் பாதத்துக்கு, கேட்டை 1ஆம் பாதத்துக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். தைரியமான தாராளமான குணம் படைத்தவர்கள் 1ஆம் பாதத்தில். சரி, 2ஆம் பாதத்தினருக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முன்கோபம் அதிகமாகவும் இருக்கும். குறும்புத்தனமும் ரொம்ப இருக்கும். ரொம்ப கேர்லெஸ் மைண்ட் அப்படின்னா 2ஆம் பாதம். ரொம்ப ஓவர் குறும்பாக இருக்கும். கொஞ்சம் வியாதிகள், உடம்பு அடிக்கடி படுத்தி எடுக்கும் 2ஆம் பாதத்துக்கெலாம். இதெல்லாம் பாருங்கள். அப்படியே இந்த 2ஆம் பாதத்தில் ஒரு கிரக உட்காந்து தசாபத்தி நடந்துச்சுன்னா அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். எந்த கிரக உட்காந்து தசை நடத்தினாலும் அது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களும் அப்படிதான் கலைகளில் ரொம்ப பிரியம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. ஆழமாய் பேசும் திறன் கொண்டவங்க. ஒரு பேச்சு பேசினாங்கன்னா அப்படி ஒரு ஆழமாக ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டு. அதாவது கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர்கள் அப்படின்னா 2ஆம் பாதத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் 3ஆம் பாதத்துக்குள்ள உள்ள வர்றோம் அப்படின்னா அங்கேயும் அப்படி தான், 3ஆம் பாதமும் அப்படி தான். ஒரு சின்ன சின்ன வியாதிகள் கொண்டவர்களாக, ஒரு சின்ன சின்ன உடம்பு சரியில்லாமல் போகிற அமைப்பெலாம் உண்டு. ரொம்ப ஒரு சாதனையாளர்கள், வெற்றிமான், செல்வந்தர் அப்படி சொல்ல முடியாது. கொஞ்சம் தாழ்மையான, அதாவது கொஞ்சமாக புகழ் படைத்தவங்க. அந்த ஊரில் சொன்னால் தெரியும் அப்படிங்கிறத விட பர்டிகுலராக அவங்க சொன்னால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க. அது மட்டும் இல்லை,
ஆடு மாடுகளை வளர்க்க ரொம்ப பிரியம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க காரியத்தில் ஈஸியாக மற்றவங்க பிரச்சனைகளை ஈஸியாக மூக்க நுழைச்சி போய் தலையிட்டு அந்த பிரச்சனைகளை ஏற்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறதுலாம் வந்து 3ஆம் பாதம் பெருசு. மற்றவர்கள் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக 3ஆம் பாதத்தினர் இருப்பாங்க. இப்போ 4ஆம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பாதத்துக்கு அப்புறம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் கொஞ்சம் பிரச்சனை. மற்றவங்க பிரச்சனைக்கு தலையிடுறது 3ஆம் பாதம்னா, கலகம் பண்ணுறவங்க 4ஆம் பாதம், பிரச்சனையாக ஏற்படுத்திகிட்டு இருக்கான் அப்படின்னா 4ஆம் பாதம். அது மட்டும் இல்லை, ஒரு வஞ்சனை புத்தி, கொஞ்சம் குரூர எண்ணங்கள். அப்போது கேட்டை 4ஆம் பாதம் வந்து கண்டாந்தர நட்சத்திரத்தில் சேர்ந்துடும் இல்லையா? இதில் கண்டாந்தர நட்சத்திரத்துக்குள்ளே உள்ளே வரும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் ரிஸ்க்கு, கெட்ட பேர் ஜாஸ்தி வரும். வஞ்சனை குணம், கலகங்கள் பண்ணுறவங்க, பிரச்சனை பண்ணுறவங்களாகவும், திருட்டை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும் இல்லை, திருடுறவங்களும் வருவாங்கள்ல. ஒரு திருடனை இன்னொரு திருடனால தான், ஒரு முள்ளை இன்னொரு முள்ளால் தான் எடுக்க முடியும்பாங்க. அந்த மாதிரி ஒரு திருடனை இன்னொரு திருடனால தான் பிடிக்க முடியும். அதனால வந்து இவங்களுக்கும் அந்த கிரிமினல் மைண்ட் இருக்கும் இல்லையா? அப்போது கலகங்கள் செய்கிற கூற புத்தி, வஞ்சனை எண்ணங்கள், தன்னோட எப்படி சொல்கிறது, தன்னோட பிறந்த வீடு, தாய் வீட்டை சார்ந்தவங்களை பற்றி பெருமை பேசுறது, பிள்ளைகளாக இருந்ததுன்னா தன்னோட பிறந்த வீட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருக்கிறது. கொஞ்சம் கேரக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும்னா ஈஸியாக நம்ம மேலே பழிவாக தூக்கி போட்டுருவாங்க. கேட்டால் 4ஆம் பாதம்னா ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க கொஞ்சம் மைண்டு வந்து அடக்கி ஆள தெரியும். அதனால தான் கேதுவெல்லாம் உச்சமாகிற ராசி எதுங்க? விருட்சகம். நல்ல யோகா. ஒருத்தவங்க பேசும்போது நிதானிச்சு என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல அவங்க பேசுகிற விஷயத்த அப்சர்வ் பண்ணிவிட்டு, ஒருத்தர் பேசுகிறவங்க என்ன பேசுகிறாங்கிறத முதல்ல கவனமாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ரிப்ளை கொடுத்து பழகணும். எடுத்த கௌத்தன் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. தேவையில்லாத கெட்ட பேர்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மற்றவங்களை ஏமாத்துகிற குணம் இதெல்லாம் வந்து இயல்பாகவே வந்து 4ஆம் பாதத்துக்கு இருக்குன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ 4ஆம் பாதம் கண்டாந்தர நட்சத்திரத்துக்குள்ளேயே உள்ளே வரும். அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். நல்ல யோகா மெடிடேஷன்லாம் பண்ணி தன்னுடைய குணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிற பவர், தன்னுடைய ஆசைகளை, எண்ணங்களை, தன்னுடைய புத்தியை தீட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கிற பவர் கேட்ட நட்சத்திரத்துக்கு தேவை. ஏன்னா கேது அங்கே உச்சமாகிறார் இல்லையா? இதோடு இருக்கட்டும். மீண்டும் வேறு ஒரு நட்சத்திர பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அனைத்தையும் பெற்று ஆனந்தமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன். கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.